எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ எது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா, how to follow up your customer. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன் பற்றியும், நிறைய வீடியோஸ் கஸ்டமரோட சர்வீஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் பேசின அந்த சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி எப்படி நம்ம வந்துட்டு ஃபாலோ அப் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்க. டெஃபினட்டாக பெரிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸில் நிச்சயமாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிசினஸ்லயுமே, எஸ்பெஷலி சேல்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோ பண்றது, கஸ்டமரை வந்துட்டு ஃபாலோ பண்றது அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். எஸ்பெஷலி இன் ரியல் எஸ்டேட். ஏன் ரியல் எஸ்டேட்ல வந்துட்டு ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதர் ப்ராடக்ட் மாதிரி ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டோ இல்லைனா வேற ஏதாவது ப்ராடக்ட்டோ மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் ப்ராடக்ட் வந்து ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிக்கெட் பிசினஸ். இங்க வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் நம்மளோட ப்ராடக்டோட வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து இமீடியட்டா பர்ச்சேஸ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா பாசிபிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கஸ்டமரை நாம நிறைய வாட்டி தொடர்ந்து ஃபாலோ பண்றது மூலியமா தான் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபாலோ பண்றது அப்படின்னும் போது நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஃபாலோ பண்றதுன்றது கஸ்டமர் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது அது மட்டும் தான். அதுக்கப்புறம் கேட்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்துட்டு கண்டினியூஸா அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா ஃபாலோ பண்ற சிஸ்டம் அப்படி கிடையாதுங்க. ஸோ ஃபாலோ பண்றதுங்கிற ஒரு சிம்பிள் சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க உங்களோட டேட்டா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியா வச்சிருக்கோம். எல்லா பிசினஸ்லயுமே சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அடிக்கடிக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், கிளாரிட்டி இன் பிசினஸ். அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சக்சஸ் பண்ணணும். அதே மாதிரி நாம ஃபாலோ பண்றது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் ஃபாலோ பண்றதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 டிவிஷனா பிரிச்சிருவேன். அது நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஃபாலோ அப், follow through and follow back. Follow up, follow through and follow back. So ஏன் இந்த 3 விஷயம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்க பிரிச்சுக்கோங்க, ஃபாலோ அப், ஃபாலோ த்ரூ அண்ட் ஃபாலோ பேக். இந்த 3 விஷயமா பிரிச்சிட்டிங்கன்னா உங்களோட கஸ்டமர் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷன், அதுக்கேற்ற மாதிரியாகவும் அப்ரோச் தான். இது ரெண்டுத்தையுமே நீங்க கரெக்டாக பண்ணீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸா கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ ஒன்று நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் பண்றது. ஸோ ஃபாலோ அப் அப்படின்றது என்னன்னா, எய்தர் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கஸ்டமர் வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆப் போட்டிருக்கோம், இல்லை ஒரு லீட் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னும் போது அந்த கஸ்டமர் நமக்கு கால் பண்ணாலும் சரி, இல்லை நாம அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணாலும் சரி. ஸோ எய்தர் வே நம்ம எது பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, இல்லை இமெயில் பண்ணுங்க, இல்லை உங்க வெப்சைட் லிங்க் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன் அதை பார்த்துட்டு மறுபடியும் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு கால் பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம சென்ட் பண்றோம் இல்லையா, இந்த கஸ்டமர் தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் கஸ்டமர். புரியுதுங்களா? ஸோ வெரி கிளியரா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபாலோ அப் கஸ்டமர் யாருன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க, வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க, வெரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு வீடியோஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க, லொகேஷன் ஹைலைட்ஸ் பற்றி ஏதாவது ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்கன்னா அந்த கஸ்டமர் நம்ம இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்றோம் இல்லையா, அந்த கஸ்டமர் தான் ஃபாலோ அப் கஸ்டமர். புரியுதுங்களா? ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ த்ரூ கஸ்டமர். நீங்க என்ன பண்றீங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் என்ன பண்ணுவோம்னா, சார் அந்த டீட்டெயில் தான் பார்த்துட்டீங்களா, அந்த டீட்டெயில் தான் உங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சா நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பின இன்ஃபர்மேஷன் ஏதாவது டவுட் கேட்பாங்க. சார் நீங்க இது போட்டிருக்கீங்க, இது எப்படி வரும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லொகேஷன் ஹைலைட் பண்ணிருப்போம், ஒரு லேண்ட்மார்க்ல இருந்து நம்ம சைட் வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் நம்ம வந்து போட்டிருப்போம் வருங்களா. கஸ்டமர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, சார் இந்த லொகேஷன் வந்து அந்த டிஸ்டன்ஸ் கரெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம கிட்ட அப்ஜெக்ஷன்ஸ் கேட்கறாங்க இல்லையா. அந்த கஸ்டமர்ஸ்லாம் என்னன்னா ஃபாலோ த்ரூ கஸ்டமர். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி சேல்ஸ்குள்ள வந்துட்டாங்க, ப்ராடக்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது அவங்க ஃபாலோ அப் கஸ்டமர் இருந்து ஃபாலோ த்ரூ கஸ்டமர். அவங்ககிட்ட என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கறாங்க, இன்னும் கொஞ்சம் வேல்யூ நம்ம ஆட் பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்டை சேல் பண்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்ற ஸ்டேஜ் தான் என்னன்னா இந்த ஃபாலோ த்ரூ கஸ்டமர். புரியுதுங்களா? ஸோ ஃபாலோ அப் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும், கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கு, அந்த டவுட் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கஸ்டமர்ல என்னன்னா ஃபாலோ த்ரூ கஸ்டமர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் ஒரு விஷயத்தை வந்து சொன்னா உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்றோம், இல்லை ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம், அந்த டாக்குமெண்ட்ல பெண்டிங் டாக்குமெண்ட், இது மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் சொல்லிட்டு திரும்பி நம்ம கஸ்டமர் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் நம்ம கொடுக்குற வரைக்கும் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே தான் இந்த ஃபாலோ த்ரூ
customers. புரியுதுங்களா? ஸோ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் வச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டாக்குமெண்ட் கொடுக்குறோம். அந்த டாக்குமெண்ட் இந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் நம்ம கொடுக்குற வரைக்கும் அந்த கஸ்டமர் ஃபாலோ த்ரூ கஸ்டமர். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபாலோ அப் கஸ்டமர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ த்ரூ கஸ்டமர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பேக் கஸ்டமர். இங்கே என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாச்சு. அவங்க கேட்குற அப்ஜெக்ஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு? கிளியராக அவங்களுக்கு வந்துட்டு கிளாரிஃபை பண்ணியாச்சு. அவங்க கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா சைட்டையும் விசிட் பண்ணி சேல்ஸ் வந்துட்டு ப்ராசஸ் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சைட்டை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்படி பார்த்துட்டு போயிட்ட பிறகு அவங்களுக்கு நம்ம சேல்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி சேல்ஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த கடைசி ஸ்டேஜ் என்ன இன்ஃபர்மேஷன் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? எப்போ அட்வான்ஸ் பண்ணுறீங்க, எப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், லோனுக்கு எப்போ நம்ம பேப்பர் கொடுக்குறீங்க, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறோம் இல்லையா? அந்த கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பேக் கஸ்டமர். ஸோ எதுக்காக இந்த மூணை நம்ம பிரிக்கிறோம்னா, நம்ம ஃபாலோ கஸ்டமர்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா பேஸில் மெயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் இருக்காது. ஸோ எந்த லெவலில் அவங்க இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபாலோ சிஸ்டம் வந்து நம்மளால கரெக்டாக கிரியேட் பண்ண முடியும். இல்லைங்களா? ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமருக்கு நம்ம பேசினாலே ஒரு வாரத்தை என்னாச்சு 60 கஸ்டமர் ஆயிட்டாங்க. ஸோ 60 கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து மைண்டில் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பக்கெட் லிஸ்ட் ஆஃப் ஃபாலோ அப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கஸ்டமர் அத்தனை பேருமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா வந்துட்டு அவங்க சேல்ஸ் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்ண சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த 3 டிவிஷனா நீங்க பிரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர் இருந்தாலுமே நீங்க எந்த லெவல்ல அந்த கஸ்டமர் இருக்காங்க அப்படின்றது டக்குன்னு உங்க லேப்டாப்யோ இல்லை மொபைல் ஃபோனையோ நீங்க தட்டி பார்த்தா என்ன ஆயிரும் தெரிஞ்சிடும். ஸோ ஃபாலோ அப் கஸ்டமர்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபாலோ த்ரூரா எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபாலோ பேக்ல எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த லெவல் ஆஃப் இருக்குன்னா இப்போ ஃபாலோ பேக்ல கஸ்டமர் இருக்காங்கன்னா நீங்க சேல்ஸ் எங்கிருந்து எதிர்பார்க்கணும்னா இந்த ஃபாலோ பேக் கஸ்டமர் கிட்ட இருந்தால் சேல்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ இது ஐ மீன் நம்மளுக்கு ஃபாலோ த்ரூ கஸ்டமர் கிட்டையும் ஃபாலோ அப் கஸ்டமர் கிட்ட இருந்துமே சேல்ஸ் வரதுக்கு இன்னும் 2 ப்ராசஸ் வந்து கடந்து வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எடுத்தோன்னு ஒரு கஸ்டமர் வந்தோடனே சேல்ஸ் ஆகிடும்னா சான்ஸே கிடையாது. அவங்க ஃபாலோ அப் கஸ்டமர் அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன், அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ், அவங்க கேட்குற குவரிஸ் எல்லாத்தையுமே நம்ம சார்ட் அவுட் பண்ணும்போது அந்த கஸ்டமர் ஃபாலோ த்ரூ கஸ்டமர். அவங்க சைட் விசிட்லாம் முடிச்சிட்டாங்க, அட்வான்ஸ் வாங்கணும், செக் வாங்கணும், ஒரு பேப்பர் வாங்கணும். இந்த ஸ்டேஜ் நம்ம கஸ்டமர் கால் பண்றோம்னா அது எல்லாமே ஃபாலோ பேக் கஸ்டமர். ஸோ இந்த 3 விதமா நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா சூப்பரான ஃபாலோ சிஸ்டம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. இந்த சிஸ்டம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த லீடா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எல்லா சேல்ஸுமே என்ன பண்ணலாம் நீங்க ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த சிஸ்டம் நீங்க எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 வகை தான் நீங்க ப்ராசஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இது டிஜிட்டல் மெத்தட்ல பண்ணலாம், இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் டைரக்ட் விசிட் பண்ணி தான் இந்த ஃபாலோ நீங்க பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாலோ அப் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கஸ்டமர் வரானுங்களா நீங்க அவங்களுக்கு டீடைல்ஸ் எப்படி சென்ட் பண்ணலாம்? either நீங்க டிஜிட்டல் லைக் வாட்ஸ்அப், மெயில், SMS இந்த மாதிரி நீங்க அனுப்பலாம். இல்லைனா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டைரக்டா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் மீட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். செகண்ட் அதே மாதிரி தான் ஃபாலோ த்ரூ கஸ்டமர்ஸ் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவங்க வந்து ஒரு டவுட் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்க either டைரக்டா அவங்க விசிட் பண்ணியோ அந்த queries எல்லாமே வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். இல்லைன்னா either டிஜிட்டல் மூலியமாவோ கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், மெயில் பண்ணலாம், எனி பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அந்த ஃபாலோ த்ரூ கஸ்டமர் நீங்க சார்ட் அவுட் பண்ணலாம். கடைசியும் மூலியமாக 2 விஷயம் தான், ஏதோ நீங்கள் டிஜிட்டலில் பண்ணலாம் இல்லை டேரக்டாக பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள் ஸோ ஃபாலோ பேக் இப்போ அட்வான்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா கூகுள் பே வாங்கலாம், நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறது டேரக்டாக போகணும், ஏன்னா டிஜிட்டல் மூலியமாக யூஸ் பண்ணுறப்பா ஃபாலோ பண்ண முடியும். இந்த 2 மீடியமாக நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி இந்த 3 லெவல், அதாவது ஃபாலோ த்ரூ, ஃபாலோ பேக், இந்த 3 லெவலில் உங்களோட கஸ்டமர் கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி வச்சிங்கன்னா நிச்சயமா உங்களோட லீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 100% ஷியர் அதில். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் சிஸ்டத்துக்கான ஈஸியஸ்ட் வே. நிறைய வழிகள் இருந்தாலுமே ரொம்ப ஈஸியஸ்ட் வே எதுன்னா இந்த விஷயம் தான். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஃபாலோ த்ரூ அண்ட் ஃபாலோ பேக். புரியுதுங்களா? ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இது நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் இது என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டைல்யூட் பண்ணி இன்னுமே வந்துட்டு ரொம்ப பெக்யூலராக இந்த பக்கெட்குள்ளே நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ் போட்டு எல்லாமே நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் நம்மளோட வீடியோவை ரியல் எஸ்டேட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட் இல்லைனா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.